நம்ம சஷ்டிக்கு விரதம் இருந்தாலே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படக்கூடாது, மத்தவங்களை வந்து எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம ரொம்ப காமா இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அது முடியாது. இப்ப என்ன மீட் பண்ணவங்க கூட, கோவில்ல மீட் பண்ணவங்க கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, சஷ்டி அப்பெல்லாம் எங்க வீட்டுல பெரிய சண்டை, நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்குன்னு நினைச்சனோ என்னை யாருமே இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த விரதம் இருக்க டைம்ல நடக்கும். ஏன்னா இந்த முருகர் சக்தி பிரபஞ்சம் ஃபுல்லாவே பரவி இருக்கு. முருகனுக்காக ஒரு நாள் விரதம் இருந்தாலே நீங்க முருகரா மாறிடுவீங்க. 6 நாள் தொடர்ந்து இருக்குன்னா முருகரோட அனல்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் பிறந்ததே அனல்ல தானே. நானும் சஷ்டி விரதம் இருக்கப்பல யாரை பார்த்தாலும் கோவமாச்சு. அதனால கம்முன் நீங்க ஏன் வந்து சித்தர்கள் நிறைய பேர் பேசாம இருக்காங்கன்னா, நீங்க ரொம்ப பிரபஞ்சத்தோட கனெக்ட் உங்க ரத்தம் எல்லாம் சூடாக ஆரம்பிச்சிடும். நீங்க வாழ்த்தினாலும் பழிக்கும், திட்டினாலும் பழிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த முருக சக்தி உள்ள போறீங்கல்ல, நீங்க தான் முருகரா மாறிடுவீங்க. முருகர் கோயில கிடையாது, ஆத்மார்த்தமா காலையில இருந்து சாமி நீங்க முருகரா மாற மாற மாறதான் அந்த கோவம் வரும். அப்போ நம்ம கர்மம் என்ன பண்ணுன்னா, நீ சஷ்டி விரதம்னு வாழ்க்கை மாறுது, உனக்கு குழந்தை கிடைக்க போது, உனக்கு வீடு கிடைக்க போது, வசதி கிடைக்க போது, நீங்க துன்பப்படுறதுன்றது எப்படி வேணாலும் வரலாம். வர வேண்டிய துன்பத்தை வந்து நம்ம விதி வந்து மாற்ற விடாது. நீங்க ஒரு பிரச்சனை